லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாள்களில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றையும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு ஆபிரகாம், மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்து ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்து ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, தவக்காலத்தின் 2வது வாரம் வியாழக்கிழமையிலே நாங்கள் இருக்கிறோம். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம், அந்த வார்த்தை பகுதியை நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஒரு அருமையான பாடல் பாடுவோம். தொடுமென் இதயத்தையே அன்பு பெருக வேண்டுமே, இயேசுவே அன்பு பெருக வேண்டுமே. வெள்ளிக்கிழமைகளிலே நாம் சொல்லுவோம், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என்று. இன்றைய நாளிலே இதயத்தை எப்படி எரேமியா வர்ணிக்கிறார் என்றால், இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்கது, அதனை நிலமாக்க யாராலும் முடியாது. இதை ஊடகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஒரு கணம் கண்களை மூடி நம்முடைய இதயத்தினுடைய நிலையை பார்த்தால் வஞ்சகம் என்பது அது பெருகுகின்ற இடமாக இருக்கிறது. வஞ்சகம் இல்லாத இதயம் அது உண்மையிலேயே கடவுள் வாழுகின்ற இதயமாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த வஞ்சகம் எப்பொழுது பொறாமை எரிச்சலிலே இருந்து ஆரம்பிக்கிறதோ, துளிர் விடுகிறதோ, அப்பொழுது அது நம்மையும் நம்முடைய குலத்தையுமே அழித்து விடுகின்ற ஒரு போதை போன்றது. இன்று போதைதான் எல்லோருடைய பேச்சாகவும் பலருடைய வாழ்வுக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுக்கிறதாக மாறிவிட்டது. அவ்வாறு இன்று எங்கு பார்த்தாலும் வஞ்சகமும், அதை எப்படியாவது மற்றவர் மீது திணிக்க வேண்டும் என்கின்ற இதயத்தினுடைய அந்த பதபதத்த தன்மையும் அது உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு எப்படியோ வெதும்பி 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 அது சும்மாக இருக்காது. இன்றைய பாருங்கள், அந்த வஞ்சகத்தை, அதை இதயமே அனைத்திலும் வஞ்சகம் மிக்க அதை நிலமாக்க முடியாது. அதனை யார் தான் புரிந்து கொள்வார்? ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர், உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் என்று எரேமியா அழகாக சொல்லுகிறார். இந்த இதயத்தினுடைய தன்மையை பாருங்கள். எவ்வாறு இந்த இதயம் வஞ்சகம் மிக்கதாக இருக்கிறதோ
அவ்வளவு தூரத்திற்கு மக்கள் மீது அக்கறை காட்டாது. அவர்களுடைய இன்ப துன்பம் நமக்கு தெரியாது. ஒரு துன்பத்தை அனுபவித்தால் உடனடியாக சொல்லும், ஓ எனக்கு செய்ததுக்குத்தான் இது உனக்கு நடக்கிறது என்று. அல்லது அவர் நன்றாக வந்தால் அது உள்ளுக்கிருந்து எத்தியும், பாரு நல்லா வாரான், நான் இப்படி இருக்கேன், நான் நல்லா வாரான். எதையுமே செய்ய விடாது. மற்றவர்களுடைய வீழ்ச்சியை பற்றியும் சந்தோஷப்படும். அவருடைய எழுச்சியிலே அது பொறாமைப்படும், எரிச்சல் படும், அது வேதனைப்படும். அதுதான் அந்த தீய இதயம். அதைத்தான் என்று அதை சரிப்படுத்த இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடப்படுகிறது. அதற்கு தரப்படுகிற உவமைதான் இந்த லாசரும் செல்வந்தனுடைய உவமை. சொத்து சேர்க்க வேண்டாம், சுகம் சேர்க்க வேண்டாம், அல்லது நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டாம் என்று யார் சொன்னது? உனக்கு உழைக்கிற திறமை இருக்கிறது, உழைத்து நன்றாக முன்னேறுகிற, யார் சொன்னது வேண்டாம் என்று? அது அறநெறிகளிலே இல்லையா? அப்படி இல்லைவிட்டால் உலக நியதியிலே அது இல்லையா? அப்படி இல்லை, எல்லாமே இருக்கிறது. ஆனால் எது முக்கியம் என்று சொன்னால் தூய இதயம் வேண்டும், அக்கறை கொண்ட, மற்றவர்கள் மீது கரிசனை கொள்ளுகிற இதயம் வேண்டும். அதைத்தான் இன்று நற்செய்தி வாசகன் நமக்கு சொல்லித் தருகிறது. செல்வந்தன் பணம் திரட்டி வைத்திருந்திருக்கலாம், ஆனால் அது எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன? லாசர் வேதனைப்படுகிற பொழுது அதை கண்டுகொள்ளவில்லை. நம்முடைய வீட்டில் நம்முடைய மூதாதையர்கள் வேதனையோடு இல்லையா? நாம் கரிசனை காட்டவே மாட்டோம். நம்முடைய பெற்றோர் வேதனையோடு இல்லையா? காட்ட மாட்டோம் கரிசனை. நம்முடைய பிள்ளைகள், அயல் வீட்டார், காட்டவே மாட்டோம் கரிசனை. அப்படியே விட்டுருவோம். அழிந்து போன்று கூட நாம் விட்டு விடுவோம். கரிசனை தேவை. இன்னும் ஒரு விடயத்தை பாருங்கள். இந்த செல்வந்தன் லாசரிடம் தந்தை ஆபிரகாமே ஒரு விடயத்தை சொல்லுவார், லாசரை வீட்டுக்கு அனுப்புங்க. ஏனென்று சொன்னால் எனக்கு பிறகு எனக்கும் சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த இடத்திற்கு வரா. ஏனென்று சொன்னால் அவர்களும் ஒரு குட்டையில் ஊறின மட்டைகள் போன்று கரிசனை இல்லாதவர்கள், அக்கறை இல்லாதவர்கள், குடும்பத்திலும் அக்கறை இல்லாதவர்கள். இவர்கள்தான் பிரியமானவர்களே வாழ்வை கெடுக்கிறவர்கள். அக்கறை என்பது கிறிஸ்தவன் ஒருத்தனுக்கு தேவை. கரிசனை என்பது தேவை. சுயலாபத்திற்காக கொள்ளுகிற கரிசனை அல்ல, மாறாவது அவனுடைய எழுச்சியிலே, அவனுடைய வாழ்க்கையிலே கொள்ளுகிற அக்கறையும் கரிசனையும் அவசியமானது என்பதை இன்றைய வார்த்தைகள் கூறுகிறது. தவக்காலத்திலே பலிந்து முயற்சிப்போம். பலிந்து நம்முடைய இதயத்தை சுத்தமாக்கி கொண்டு கடவுளுக்குரிய இதயமாக மாற்றுவதற்கு நாம் முயற்சிப்போம். ஆண்டவர் அருள் தந்து கருசனை நிறைந்த வாழ்வாக, இதயமாக நம் இதயத்தை மாற்ற நம்மை விட்டு கொடுப்போம். அவரை அருள் தருவாராக. ஆமேன். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.